இங்க பாருங்க, இப்ப தினேஷன் காலையில தான் பேசினேன், வெறும் காலையும் தான் போகுது. அப்ப என்னன்னா அங்க நெட் அந்த ஏரியா கட் பண்ணிருப்பான். எனக்கு காலையில வந்து அவரு அங்கதான் இருந்தாரு. ஆனா அவர் சொல்றாரு எந்த நேரத்தையும் திடீர்னு கட் பண்றாங்கன்னு. ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான அப்படின்னு சொல்றதை தாண்டி ரொம்ப ஒரு பரிதாபத்துக்குரிய நிலைமையில டெல்லியில வந்து ப்ரொட்டஸ்ட் வந்து இளைஞர்கள் பண்ணியிருந்தாங்க. காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படி சொல்லிட்டு. ஆனா நம்ம விஜய் இருக்காரு பார்த்தீங்களா, இன்னைக்கு தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் அந்த காலகட்டத்தில் ஊழல் வந்து ரொம்ப அதிகமாக வந்துருச்சு அப்படின்னு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் அண்ணா ஹசாரே போராடினார் பார்த்தீங்களா, அப்போ இவர் நேரடியாக அங்கு சென்று ஆதரவு தெரிவித்தார். நான் ஒரு நினைக்கிறேன். ஆனால் அண்ணா ஹசாரையே ஒரு திருட்டு பயவன் அப்படின்னு முத சொன்னதை விடுதலை சிறுத்தைகள் தான். RSS பின்புலத்தில் தான் அந்த இயங்குறாரு அந்த தாத்தா தொப்பியை மாட்டிக்கிட்டு. ஆனால் விஜய் அவர்கள் ஊழலை ஒழிக்க வேண்டும், மாணவர்களுக்கு வேலையை தர வேண்டும் என்ற கோட்பாடோடு வந்திருக்கிறாரு. ஏன் இப்போ அவர் போகக்கூட வேண்டாம், குரல் கொடுக்கலாம்ல? ஆனால் இந்த நேரத்தில் வந்து அவர் குரல் கொடுக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். ஏனென்றால் அவர் நடித்த நண்பன்ற ஒரு படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த நண்பன்ற படத்தில் இருக்கிற அந்த ஒரு ஹீரோவுக்கான அந்த கேரக்டரே யாருன்னா அவர் பேரு சோனம் வாங்சுக்னு இப்போ வந்து இருக்காரு பார்த்தீங்களா, அவரை மையமாக வச்சுதான் அந்த கதையே அமையும். அப்ப ரீல்ல வர்ற கதாநாயகன் நண்பன் படம் அன்று ஓடிச்சு. ரியல்ல வந்து இன்னைக்கு அவர் போராடி கொண்டிருக்கிறார். அவர் குரல் கொடுப்பதற்கு யாரும் இவர்கள் தயாராக இல்லை. ஜல்லிக்கட்டுக்கு ஒரு காலத்துல குரல் கொடுத்தாங்க இந்த தமிழர்கள். ஆனா இந்த பிரச்சனை குரல் கொடுக்க யாரும் ரெடியா இல்லை. என் ஃபேஸ்புக்லயே நான் வந்து சில பதிவுலாம் நேற்று போட்டேன். ஏன் ரஞ்சித்துக்கு மாரி செல்வராஜுக்கு ஏன் அவார்டு கொடுக்கல அப்படின்னு. அது வைரலா போயிருக்குது. ஆனா இந்த மேட்ரு போட்டிருக்கிறேன், 100 பேருக்கு மேல பார்க்கல. டெல்லியே கதிகலங்கி போய் டெல்லிக்குள்ள எல்லா மாணவர்களும் வருவாங்க அப்படின்றதுக்காக ட்ரெயினை பூரா கட் பண்ணிட்டாங்க. நம்ம வாட்ஸ்அப்பு யூடியூப் எல்லாம் கட் பண்ணிட்டாங்க அந்த இடத்துல. குறிப்பா அது டெல்லி மாநகருக்குள்ள யாரும் வரக்கூடாது. அதுலாம் இந்த உள்ள போயிட்டாரு நடிகர் பிரகாஷ் ராஜ். நீ படத்துல வில்லனா பார்த்திருப்பீங்க. ஆனா வில்லனா நடிச்சவர் மக்கள்கிட்ட போறாங்க. கதாநாயகன் நடித்த பல கதாநாயகன்கள் இதுக்கு வாயே துறக்கல. அப்ப இவர் வந்து இங்க இவர்தான் கரப்பாம்பூச்சி கட்சி நம்ம வச்சுக்கிறோம், ஒரு பேஜுக்கு வச்சுக்கிறோம். ஒரு அணில் நக்கல் பண்ணுவாங்க, நம்ம அப்படி சொல்லல. அப்ப அந்த கொள்கையை உள்வாங்கி இருக்கிறார்ல. ஏன்னா இப்போ அங்கேயும் வந்து அம்பேத்கருடைய போட்டா வச்சுதான் போராட்டம் நடக்குது. அந்த அம்பேத்கர் அதே மாதிரி பகவத்சிங் அவங்க தான் அங்கே முக்கியமான ஒரு போராளிகளாக இருக்கிறார்கள். அப்போ இந்த போராளிகளை வைத்து நடத்தும் பொழுது இவர் ஆதரவு தெரிவிக்கணும், அனுப்பி வைக்கலாம், இல்லை குரல் கொடுக்க வைக்கலாம், இல்லை இந்த சித்தாந்தத்தை உள்வாங்கிய கல்வி அமைச்சர் ராஜ் மோகன் அவர்களை அனுப்பி வைக்கலாம். அது நமக்கு கொஞ்சம் வருத்தத்தை அளிக்கிறது. வெறும் நீங்க நீட்டு கொஸ்டின் மட்டும் சொல்றீங்க, நீட்டு மட்டுமல்ல, நிறைய எக்ஸாம் மெட்ரிகுலேஷன் மட்டுமல்ல, உங்களுக்கு ராணுவ படிப்பு இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு வர கொஸ்டின் அவுட் ஆயிருக்கு. நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மிடையே இணைஞ்சிருக்கிறவங்க திரு சங்கத்தமிழன் அவர்கள், விசிகா. வணக்கம் சார். வணக்கம்மா. ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான அப்படின்னு சொல்றதை தாண்டி ரொம்ப ஒரு பரிதாபத்துக்குரிய நிலைமையில டெல்லியில வந்து ப்ரொட்டஸ்ட் வந்து இளைஞர்கள் பண்ணியிருந்தாங்க. காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படி சொல்லிட்டு. ஸோ அவங்களுடைய அந்த கோரிக்கை வந்து நிறையவே இருக்குது. அதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பல ஸ்டேட்ல இருந்து சப்போர்ட்லாம் போயிருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களுடைய எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிற விதத்தில் இந்த மாதிரிலாம் சரியில்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே தமிழ்நாட்டிலேருந்து பெரிய ஆதரவு யாரும் தந்த மாதிரி தெரியல, ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி. ஆனால் உங்களுடைய போஸ்ட் வந்து காலையில் பார்த்தேன், நான் ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தீங்க. இந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடியவங்கக்கிட்ட ஃபோனில் பேசியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி திருமாவர்களும் சொல்லியிருக்கிற மாதிரி போட்டிருந்தீங்க. அது உண்மையிலே இங்கே ஃபோன் பண்ணி பேசினாங்களா, என்ன மாதிரியான ஆதரவு வந்து கொடுத்துருக்குறாங்க? ஏன்னா ஆயிரக்கணக்கான பசங்களை வந்து பார்க்க முடியுது, ரத்த வெள்ளத்தில் அப்படியே இதுவாகிட்டுருக்குறாங்க. அவங்களுடைய மெயினான ஒரு கோரிக்கையே என்னென்னா, இந்த நீட் தேர்வுனால உயிர் வந்து அவங்களுடைய அந்த கொஸ்டின் பேப்பர் லீக்கே ஆனதுனால நிறைய பேர் இறந்துருக்குறாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த இருக்கக்கூடிய சென்ட்ரல் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திரா அவரை வந்து பதவி விலக சொல்லணும்னு சொல்லிட்டு அதை வந்து காது கொடுத்து கேட்காம ப்ரொட்டஸ்ட் பண்ணவங்களை வந்து போட்டு அடிக்கிறது. ஸோ இதுக்கு வந்து உங்களுடைய கருத்து வந்து நாங்கள் அந்த போஸ்ட்டாக பார்த்துருந்தோம். அதை தாண்டி
உங்களுடைய தலைவர் திரும்ப அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க? அவங்க நேர்ல போற மாதிரி ஐடியா ஏதாவது இருக்குங்களா? முதல்ல வந்து படித்த மாணவர்களுக்கு வேலை கிடைக்கவில்லை. அதான் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் இப்போ வந்து யூடியூப்பில் பல இதுக்கு போகிறீங்க. நிறையா கேமராமேன் யாருன்னா யூடியூப்பில் முடித்தவங்களா தான் இருப்பாங்க. நிறையா வந்து இப்போ சாப்பாடுலாம் ஆர்டர் பண்ணுவீங்க ஜொமேட்டோலாம். சாப்பாடு யாராக கொண்டாந்து கொடுக்குறீன்னு பார்த்தா எம்பிஏ படித்தாலும் இன்ஜினியரிங் படித்தாலும் இது மாதிரி மாணவர்கள் தான் வர்றாங்க. இன்னமும் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கேயாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எங்கேயாவது இருக்கான்னு போய் பார்த்தீங்கன்னா வேலை பார்க்குறேன் பூரா நார்த் இந்தியாக்காரன். ஆமாம், ஹோட்டலில் வேலை பார்க்குறேன் பூரா நார்த் இந்தியாக்காரன். அப்போ அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு வேலை கிடைக்கவில்லை. வேலையை கொடுங்கள் அப்படின்றது தான் பிரதமான அது முக்கியமான ஒரு கொள்கையை வைத்து போராடுகின்ற இளைஞர்களை அடித்து உங்களுக்கு செய்தி வந்து வெறும் 60 பேருன்றாங்க. ஆமாம், அப்படி அல்ல. ஆனால் காலையிலேயே நான் வந்து ஃபோனில் பேசினேன். அங்கே இருக்கிற முக்கியமான ஒரு போராளி அந்த அமைப்பை சார்ந்தவர்கள், மாணவ அமைப்பை சார்ந்தவர்கள் என்கிட்ட பேசினாங்க. அதுலேயும் சொல்லப்போனால் அபிஜித் திபேக் அவங்க பக்கத்தில் இருக்கிற நண்பர் ஒருத்தர் பேசினார். அவரை கூட ரொம்ப அடிச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் கோஆர்டினேட் பண்ணுற அவரை ரொம்ப அடித்திருக்கிறார்கள். என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, சார் உங்களுக்கு செய்தியில் வந்து 60-70 பேர் தான், ஆனால் 1000க்கு மேற்பட்ட ஆண்கள் பெண்களை எல்லாம் அடித்து வந்து இந்த அரச பயங்கரவாதம் நொறுக்கிட்டாங்க. கை கால் எல்லாத்தையும் இது பண்ணால் அதில் 2-3 பேர் கவலைக்கிடமாக இருக்கிறார்கள் அப்படின்றது தான் செய்தி பாங்க எல்லா இடத்துலையுமே பரவிக்கிட்டு இருக்குது. அது ரொம்ப நம்ம கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த தருணத்தில். இப்போ எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு தானே கேட்குறீங்க. இப்போ அவங்க வந்து எங்கள் தலைவரையும் அழைத்திருக்கிறார்கள். அதில் தான் வந்து என்னுடைய பழைய தோழர்கள் கம்யூனிஸ்டில் ஏஏஎஃப் எஸ்எஃப்ஐ அவங்க நம்மளை அழைப்பு விட்டார்கள். நீங்களும் நாளைக்கு வாங்க அப்படின்னு. நாம் ஒருவேளை நாளை கலந்து கொண்டாலும் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கான ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். எங்கள் தலைவர் எப்படி நம்ம அந்த இன்று வருவதற்கு முன்னாலேயே எங்கள் தலைவர் அந்த பாதிக்கப்பட்ட மாணவர்களை ஹாஸ்பிட்டலில் போய் சந்திப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்து இப்போ டெல்லியே காலையில் பெறப்பட்டு போயிட்டார். நேரடியாக சந்திப்பதற்கு அங்கே பரப்பிட்டு போயிட்டார். அதே போல தலைவர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணியுடைய மீட்டிங் இந்த மந்தோட ஸ்டார்டிங்ல நடந்தது. இந்த மந்த் இல்ல, இது ஜூலை ஆயிடுச்சுல, ஜூன்ல. ஆமா, ஜூன் இதுல நடந்தது போது அப்பவே சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி அவங்களுக்கு நம்மளுடைய ஆதரவை வந்து தெரிவிக்கணும், அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கை எல்லாமே வந்துட்டு நம்மள சார்ந்து இருக்கக்கூடியதா இருக்குது, நம்ம என்ன கருத்து சொல்றோமோ அதான் சொல்றாங்க சொல்லிட்டு அப்பவே காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு வந்து சப்போர்ட்டா பேசியிருந்தாரு. முக்கியமா பாத்தீங்கன்னா இது எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரஸ் அவங்க தான் இதை கையெடுத்திருக்கணும். ஆனா அதை தாண்டி தனி அமைப்பா அவங்க ஆரம்பிச்சு, ஆக்சுவலி அவங்க ஆரம்பிக்கப்பட்டதே வந்து பாத்தீங்கன்னா இந்த சார், அதாவது நிறைய இந்த ஓட்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு இது பண்ணதுனால அப்ப அவங்க வந்து ஆரம்பிக்கப்பட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு பிரச்சனையும் அவங்க கையில் எடுத்து அதுக்காக வந்து மக்களோட மக்களாக சேர்ந்து எங்களுடைய எதிர்ப்பை வந்து நாங்கள் காட்டுறோம்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது நாளுக்கு நாள் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆதரவு வந்து அதிகமாகிட்டு தான் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து பெரிய அளவில் எதுவும் ஆதரவு இல்லையோ அப்படின்ற சந்தேகமும் இருக்குது. முக்கியமாக ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய தாவேகா அவங்களுடைய ஆதரவு எதுவும் சொன்ன மாதிரி தெரியல. எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவில் வந்து நேற்று போய் பார்த்ததா சொல்கிறாங்க, அது உண்மைதானுங்களா? திமுக விடுங்க, திமுகவே இதுக்கான திட்டங்களில் பின்னாடிருந்து ஆதரிப்பவர்களே அவர்கள் தான். எந்த மாதிரி திட்டங்கள்? அதாவது வேலை இல்லாத பிரச்சனை உருவாக்குவது, சாதி பிரச்சனை உருவாக்குவது, முதலாளித்துவத்தை அதிகமாக்குவது, அதை பற்றி நம்ம பேச தேவையே இல்லை. ஆனால் நம்ம விஜய் இருக்கார் பார்த்தீங்களா, இன்றைக்கி தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் அந்த காலகட்டத்தில் ஊழல் வந்து ரொம்ப அதிகமாக வந்துருச்சு அப்படின்னு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் அண்ணா ஹசாரே போராடினார் பார்த்தீங்களா, அப்போ இவர் நேரடியாக அங்கு சென்று ஆதரவு தெரிவித்தார். நான் ஒரு நினைக்கிறேன். ஆனால் அண்ணா ஹசாரையே ஒரு திருட்டு பையன் அப்படின்னு முத சொன்னதே விடுதலை சிறுத்தைகள் தான். ஆர்எஸ்எஸ் பின்புலத்தில் தான் அந்த இயங்குறாரு அந்த தாத்தா, தொப்பியை மாட்டிக்கிட்டு. எந்த தொப்பியை? காந்தி தொப்பியை மாட்டிக்கிட்டு அப்படின்னு நான் அப்பயே கணிச்சேன். அது எவ்வளவுக்கு உண்மை என்பதை இப்போ நீங்கள் பார்க்கலாம். இப்போ இவ்வளவு ஊழல்கள், இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, ஐயாவே காண எங்கேயும் நல்லா தூங்குறாரு நினைக்கிறேன். அது நான் உள்ளே போக விரும்பலை. ஆனால் விஜய் அவர்கள் ஊழலை ஒழிக்க வேண்டும், மாணவர்களுக்கு வேலையை தர வேண்டும் என்ற கோட்பாடோடு வந்திருக்கிறாரு. ஏன் இப்போ அவரை போகக்கூட வேண்டாம், குரல் கொடுக்கலாம்ல? குரல் கொடுப்பதில் என்ன பிரச்சனை? ஆனால் இந்த நேரத்தில் வந்து அவர் குரல் கொடுக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். ஏனென்றால் அவர் நடித்த நண்பன்ற ஒரு படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த நண்பன்ற படத்தில் இருக்கிற அந்த ஒரு ஹீரோவுக்கான அந்த கேரக்டரே யாருன்னா அவர் பேர் சோனம் வாங்சுக்குன்னு இப்போ வந்து இருக்கிறார் பார்த்தீங்களா, அவரை மையமாக வச்சு தான் அந்த கதையே அமையும். அப்போ ரீலில் வர்ற கதாநாயகன் நண்பன் படம் என்று ஓடிச்சு. ரியலில் வந்து இன்னைக்கு அவர் போராடி கொண்டிருக்கிறார். அவர் குரல் கொடுப்பதற்கு யாரும் இவர்கள் தயாராக இல்லை. ஆனால் எங்கள் தலைவர் தயாராக இருக்கிறார். அதை இந்த நேரத்தில் பதிவு செய்துட்டு கொஞ்சம் இந்த வரலாறு நான் சொல்கிறேன். அப்போ தான் இளைஞர்கள் தமிழ்நாட்டில் வந்து பெரிய எஃபெக்ட் அது போகவே இல்லை எங்கேயுமே. ஜல்லிக்கட்டுக்கு ஒரு காலத்தில் குரல் கொடுத்தாங்க இந்த தமிழர்கள். ஆனால் இந்த பிரச்சனை குரல் கொடுக்க யாரும் ரெடியாக இல்லை.
அதுதான் இப்போ வந்து ஆச்சரியமா இருக்கு. நடக்குதுன்னா இங்க பாருங்க, இப்ப என் Facebookலயே நான் வந்து சில பதிவுலாம் நேத்து போட்டேன். ஏன் ரஞ்சித்துக்கு மாரி செல்வராஜுக்கு ஏன் அவார்டு கொடுக்கல அப்படின்னு. அது வைரலா போயிருக்குது. ஆனா இந்த மேட்ரு போட்டிருக்கிறேன் 100 பேருக்கு மேல பார்க்கல. அதுதான் கொஞ்சம் நம்ம சவுத்தை தாண்டி மேல போயிட்டாலே அது நம்மளுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்களோ. இல்ல அப்படி இல்ல. இது ஒரு மாணவர்களுக்கான பிரச்சனை. இது எல்லா மாணவர்களுக்கும் பொருந்தும். நான் நேரா அந்த இதுக்கு வரேன். எப்படி இது உருவாச்சு இந்த வரலாறு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியல. அதாவது எப்படின்னா, ஒரு நீதிபதி வந்து இவங்க ஆர்டிஐல சில மாணவர்கள் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஆமா. அப்ப ஒரு நக்கலா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த கார்போச்சு தொந்தரவு மாதிரி, கரப்பான் பூச்சி தொந்தரவு மாதிரி உங்களால பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. அதை மையமாக வைத்து நம்ம மாணவர்கள் இவ்வளவு இழிவாக பேசுகிறார்களே அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் இருக்கின்ற ஒரு எழுத்தாளர், ஒரு மாணவர், அவர் வந்து போஸ்ட் கிராஜுவேட், அங்க போய் படிக்கிறாரு. அவர் பேரு அபிஜித் திபேக். அவர் என்ன பண்றாருன்னா, ஓகே நீங்க வந்து கார்போச் தான் சொன்னீங்க, நாங்கள் தான் கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டி சிஜேபி அப்படின்னு அவர் அறிவிக்கிறார். அது ஒரு காமெடியா தான் எல்லாரும் பார்த்தாங்க. ஆனா வித்தின் 1 வீக்ல 20 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வர்றாங்க. எல்லாமே மிரண்டு போயிட்டாங்க. என்னடா அது இவ்வளவு பேர் திடீர்னு வர்றாங்க அப்படின்னு. அப்ப அவர் கருத்துக்கள் எல்லாம் போடுறாரு. அது இளைஞர்கள் மத்தியில ஒரு பெரிய எழுச்சியை உருவாக்குகிறது. அந்த எழுச்சியை தாங்க முடியாமல் அவர்கள் அந்த வலைதளத்தை முடக்குறாங்க. சிஜேபி பார்ட்டியோடைய அந்த வெப்சைட்டே முடக்குறாங்கன்னா பார்த்துக்குங்க. ஆதிக்கவாதிகள் எவ்வளவு இதாக இருக்கிறான்னு பாருங்களேன். அப்போ இந்த பிரச்சனை அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த நீட்டுன்னு ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க பார்த்தீங்களா. நான் நீட்டை வந்து நிறுத்துவதற்கு எனக்கு ரகசியம் தெரியும் சொன்னார்கள் அந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அந்த நீட்டை தான் பேசிக்கிறேன். அனிதான்ற ஒரு பெண்மகள் கூட இறந்து போனாங்க பார்த்தீங்களா, அந்த நீட்டை தான் பேசிக்கிறேன். அம்மா அந்த நீட்டை வந்து மாணவர்கள் எதிர்க்கிறார்கள். சவுத் இந்தியா மற்றும் நார்த் இந்தியா எதிர்க்கிறாங்க. ஆனால் கொஸ்டின் அவுட் ஆயிடுச்சு. கொஸ்டின் அவுட் ஆகுமே இந்த மாணவர்கள்லாம் ஒரு எழுச்சியாக ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறார்கள். அந்த நேரத்தில் அந்த மக்கள் போராளி சோனாம் வாங்சுக் என்பவர் என்ன பண்றாருன்னா உண்ணாவிரதத்தை அறிவிக்கிறார். சாகும் வரை உண்ணாவிரதம். அவர் கோரிக்கை ரொம்ப எளிமையானது. என்ன கோரிக்கைனா, இந்த நீட்டை வந்து முதல்ல ரத்து செய்யணும். இந்த நீட்டினால் இறந்தவர்களுக்கு குடும்பத்திற்கு 1 கோடி பணம் ஒதுக்க வேண்டும் அவர் சொன்ன கோரிக்கை. அது மட்டும் அல்லாமல் பெரிய பெரிய முதலாளிகள் பல சேனலை வைத்து நடத்துகிறார்கள். அதானி அம்பானி அதெல்லாம் வந்து நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணணும், இல்லை அதை வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு பல விஷயம் சொல்றார். நீதித்துறையில வந்து முக்கியமானது அவர் சொல்லி தான் இவங்க பூராமே இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க. நீதித்துறையில் ஒரு நீதிபதியாக இருந்தவர் அவர் ரிட்டையர் ஆன பிறகு மற்ற எந்த ஒரு பதவிக்கும் செல்லக்கூடாது, அப்போத்தான் அவர் நீதி நேர்மையாக வழங்குவார்கள் அப்படின்னு அந்த ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அது நிறைய பேர் தெரியாதனால நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம வந்து பாபர் மசூதி இடிப்புக்கு உறுதுணையாக இருந்து தீர்ப்பு வழங்கினார் அல்லவா, அவர் இன்னைக்கு எம்பியா இருக்கிறார். பிஜேபி வேலை அதுதான். யாரெல்லாம் நீதிபதியாக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பதவி தர்றேன், எங்களுக்கு சாதனமாக இதை கொடுங்க, நீதியை தாங்க அப்படின்னு வாங்கிடுவாங்க. அதை அவர் வைக்கிறார். அதை இந்த மாணவர்களும் கோரிக்கையாக வைக்கிறாங்க. அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இதெல்லாம் விலைக்கு வாங்குறாங்க பார்த்தீங்களா, எல்லாரையும் குதிரை பேர் நடக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நடக்கக்கூடாது. எம்பி எம்எல்ஏக்கள் வந்து இன்னொன்று அது பழையதான். எம்பிஎம்களுக்கு குற்றம் செய்திருந்தால் அவங்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும்னு இப்படி ஒரு முக்கியமான கோரிக்கையெல்லாம் வைத்துதான் அவர் உண்ணாவிரதம் இருக்கிறார். அந்த உண்ணாவிரதத்தில் அவர் 20வது நாள் என்ன ஆகி போச்சுன்னா, இனிமேல் நான் உயிர் வாழ வாய்ப்பு இல்லை, இன்னைக்கு கூட 21 நினைக்கிறேன். ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா 21 தேதிக்கு மேலே நான் வாழவே முடியாது, நான் இறந்து போயிடுவேன்னா, ஏன்னா 9 கிலோ குறைஞ்சு போயிருது. அப்போ அவரே சொல்றாரு 21 தேதிக்கு மேலே நான் இறந்து போயிடுவேன், அப்போ ஆவியா வந்து நான் உங்களை வந்து பயமுறுத்துவேன், ஆனால் ஒழுங்கு அதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனால் போலீஸ் அவரை வந்து அப்படி இழுத்து கொண்டுட்டு போய் அது இழுத்துன்னு அப்படியே யாரும் பாத்திரக்கூடாதுன்னு ஃபுல்லா அந்த ஒயிட் கிளாத் வச்சு மறைச்சு அவரை அழகா தூக்கிட்டு போய் அவரை போய் இது பண்ணிட்டாங்க. அதை போட்ட ட்விட்டர் கூட முடக்கிட்டாங்க, அதை போட்ட ஃபேஸ்புக் கூட முடக்கிட்டாங்க வச்சுங்களேன். அவ்வளவு விவரமா வேலை பார்க்குறாங்க. என்னன்னா இவருடைய போராட்டத்தை பார்த்துட்டு டெல்லியே கதிகலங்கி போய் விட்டது. டெல்லியே கதிகலங்கி போய் டெல்லிக்குள்ள எல்லா மாணவர்களும் வருவாங்க அப்படின்றதுக்காக ட்ரெயினை பூரா கட் பண்ணிட்டாங்க. நம்ம வாட்ஸ்அப்பு யூடியூப்லாம் கட் பண்ணிட்டாங்க அந்த இடத்துல. குறிப்பா அது டெல்லி மாநகருக்குள்ள யாரும் வரக்கூடாதுன்னு. அதே மாதிரி எங்கிட்ட வராத அளவுக்கு தடுப்பை உருவாக்கி விட்டார். ஃபுல் அண்ட் ஃபுல் பேரிகேட்ஸா போட்டு வச்சு அதுலலாம் தான் உள்ள போயிட்டாரு நடிகர் பிரகாஷ் ராஜ். நீ படத்துல வில்லனா தான் பார்த்துருப்பீங்க. ஆனா வில்லனா நடிச்சவர் மக்கள்கிட்ட போறாங்க. கதாநாயகன் நடித்த பல கதாநாயகன்கள் இதுக்கு வாயே துறக்கல. ஆனா ஹிந்தியில ஒரு அம்மா, தர்மேந்திராவுடைய மகள் சோனா, என்ன பேரு உங்க பேரு, தர்மேந்திராவுடைய பொண்ணு,
நம்ம இங்க ரஜினிகாந்த் கூட ஒரு லிங்கா படத்துல கூட நடிச்சிருப்பாரு அந்த பொண்ணு சோனம்மா அதே ஒரு பேரு சோனம் வச்சுக்கோங்க. சோனாக்ஷி சின்ஹா என்ன பேரு சொல்லுங்க. சோனாக்ஷி சின்ஹா அந்த பொண்ணு நேரடியாக அது ஸ்பாட்டுக்கு போயிருக்கு. அது ஒரு வாரமா இதுக்கு சப்போர்ட்டா பேசுது. இது மாதிரி நார்த் இந்தியா நல்ல சப்போர்ட் இருக்குது. ஆனா நம்ம தமிழ்நாட்டில் கேரளாவில் ஒன்றும் பெருசா ஆதரவு இல்லை. கர்நாடகாவில் கூட போராட்டம் நடத்தினாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே இல்லை. பட் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட்டா? இப்போ வந்து இந்த கொள்கையெல்லாம் உள்வாங்கி தானே ஒரு ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு. நாங்கள் மக்களுக்காக இருப்போம், ஊழலை ஒழிப்போம், வேலை இல்லாத பிரச்சனையை தடுப்போம் சொல்கிறார்ல. அப்போ இவர் வந்து இங்கே இவர் தான் கரப்பாம்பூச்சி கட்சி நம்ம வச்சுக்கிறோம், ஒரு பேஜுக்கு வச்சுக்கிறோம். ஒரு அணில் நக்கல் பண்ணுவாங்க, நம்ம அப்படி சொல்லலை. அப்போ அந்த கொள்கையை உள்வாங்கி இருக்கிறார்ல. ஏன்னா இப்போ அங்கேயும் வந்து அம்பேத்கருடைய போட்டா வச்சு தான் போராட்டம் நடக்குது. அந்த அம்பேத்கர் அதே மாதிரி பகவத்சிங் அவங்க தான் அங்கே முக்கியமான ஒரு போராளிகளாக இருக்கிறார்கள். அப்போ இந்த போராளிகளை வைத்து நடத்தும் பொழுது இவர் ஆதரவு தெரிவிக்கணும். ஆனால் இப்போ அதான் ஏன் கொடுத்தேன்றது இப்போ நமக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. நண்பன் படத்தில் அவர் நடித்தார். ஆனால் இப்போ இதில் வந்து ஏன் வந்து இறங்கலை அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. இப்போ அவரே போக முடியவில்லை என்றாலும் கூட இவர் ஆதவர்ஜுனை அனுப்பி வைக்கலாம், இல்லை யாராவது ஒருத்தர் அனுப்பி வைக்கலாம், இல்லை குரல் கொடுக்க வைக்கலாம், இல்லை இந்த சித்தாந்தத்தை உள்வாங்கிய கல்வி அமைச்சர் ராஜ் மோகன் அவர்களை அனுப்பி வைக்கலாம். அது நமக்கு கொஞ்சம் வருத்தத்தை அளிக்கிறது. ஆனால் இப்போ நான் நாளைக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா நம்ம உள்ளே போனாலும் உள்ளே விட மாட்டாங்களாம், 4 பக்கம் மூடி வச்சிருக்கிறாங்க. அப்போ நம்ம இவ்வளோ தூரம் போயிட்டு பார்க்க முடியாமல் போயிட்டா வேஸ்ட் ஆகிடும். நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க பிரசிடென்ட்டுடைய ஆஃபீஸ் அந்த இடத்த ஃபுல்லாக லாக் பண்ணிட்டாங்களாம். அப்புறமா பார்லிமெண்ட்டை வந்து பாதுகாப்பாக வச்சுட்டு பார்லிமெண்ட்டில் நேற்று மோடி அப்சகாண்டு மோடி இவங்க வர்ற கூட்டத்தை பார்த்துட்டு ஓடியே போயிட்டார். நம்மளை வந்து ஸ்ரீலங்கா மாதிரி உள்ளே வந்து தாக்கினாலும் தாக்கிடுவாங்க, முடக்கினாலும் முடக்கிடுவாங்க அப்படின்னு எல்லாம் போயிட்டு அங்கே துப்பாக்கி சூடு நடத்திருக்கிறாங்க. வெளியில் வரல. அது இமேஜஸ் மட்டும் வந்தது பாத்தீங்களா? ஆனா யாரும் சுட்டதை வந்து காட்டாம வேற அவங்க வச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு இமேஜ் இல்ல. அதிகமான பாதிப்புகள் இங்க உருவாகி இருக்குன்னு இப்ப நம்ம தோழர்கள் நம்மகிட்ட பேசி இருக்கிறாங்களே. இதுல என்ன ஒரு முக்கியமானதுன்னா, அவங்க அம்பேத்கரை மட்டும் சும்மா ஒரு போட்டாவை வைக்கல. அம்பேத்கர் என்ன சொன்னாரு? அடிமையை அடிமை என்று சொல், அவன் புரட்சி செய்வான்னு சொன்னார்ல. அந்த கருத்தை அப்படியே இவங்க உள்வாங்கி எங்களை வந்து கார்கோச்சுன்றீங்களா? அப்போ நாங்கள் கார்கோச்சு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களை வந்து கரப்பாம்பூச்சின்றீங்களா? ஆமாம், நாங்கள் கரப்பாம்பூச்சி தான். அப்போ கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டின்னு, ஏன்னா இவங்க பாரதிய ஜனதா பார்ட்டி இருக்கு, அதுக்கு நேர் எதிராக அவங்களை தாக்கணுன்றதுக்காகவே நீங்க மதத்தை மையமாக வைத்து வருகிறீர்கள், நாங்க வந்து ஜனநாயகத்தை மையமாக வைத்து வருகிறோம். ஏறக்குறைய அம்பேத்கரே அவங்களுக்கு ரோல் மாடல். அம்பேத்கர் இறந்து போயிருக்கலாம், ஆனால் அம்பேத்கருடைய கோட்பாடுகளை பூரா இங்கே பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அதுவே மார்க்சிய கோட்பாடுகளை இங்கே பரப்புறாங்க. நம்ம பார்த்தோம்ல, ஏன் பகவத்சிங்ன்றதே ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதி தானே. அதனால் ஒரு சிறப்பான மாணவர்களுடைய திரட்சி உருவாகி இருக்கிறது. இந்த அபிர்ஜித், அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோடைய தலைவர், அவரு வந்து தூக்கிட்டு போனாங்க. அவரும் கடுமையான பாதிப்புல இருக்கிறாரு. அது அவர் இப்ப வெளியில விடல, காட்டல அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய செய்தி தொடர்பாளர் சௌரேஷ் தாஸ் அவர் வந்து சொல்லி இருக்கிறாரு. உண்மையாலே இப்ப விட்டுட்டாங்களா இல்ல என்ன நிலைமையில இருக்கிறாரு என்னன்னு தெரியல. நம்ம வேணா அந்த குறிப்பிட்ட அந்த கோஆர்டினேட்டருக்கு அடிச்சு பார்ப்போம். உங்க நேரத்துக்கு ஒரு போனை எடுத்துட்டாருன்னா நம்ம அவர்கிட்ட என்னன்றதை பேசி கூட நம்ம இது பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம். நெட்டை கட் பண்ணிட்டாங்க அவருக்கு. இங்க பாருங்க, இப்ப தினேஷன் காலையில தான் பேசினேன், வெறும் காலையும் தான் போகுது. அப்ப என்னன்னா அங்க நெட்டு அந்த ஏரியா கட் பண்ணிருப்பான். எனக்கு காலையில வந்து அவரு அங்கதான் இருந்தாரு. ஆனா அவர் சொல்றாரு எந்த நேரத்தையும் திடீர்னு கட் பண்றாங்கன்னு, என்னன்னு சாதாரண நம்பர்ல அடிச்சு பார்ப்போம். அவர் அங்க இருக்கிற அந்த கோஆர்டினேட்டர்ல தினேஷ், தமிழ்நாட்டை சார்ந்தவர், இவர் அதுல முக்கியமா இருக்காரு. அந்த கம்யூனிஸ்டோட இளைஞரணி இருக்கு பாத்தீங்கன்னா, அவருடைய மாநில தலைவர், கம்யூனிஸ்ட் தலைவர். அவரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போகணும் அப்படின்றதெல்லாம் போயிருக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் எல்லாருமே வந்து இங்க இருக்கக்கூடிய கூட்டணி தானே, அவங்களாம் நீங்கெல்லாம் ஆதரவு கொடுக்கும் போது மெயினா இருக்கக்கூடியவங்க இல்ல தலைவர் நீங்க போறாரு. அதான சொல்றேன். இப்ப நீங்க எடிட் பண்ணி நீங்க வெளியூருக்கு மேல போயிருப்பாரு. இப்ப லைனே போகல. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அங்க வந்து ஏதோ அவங்க வச்சிருக்கிறாங்க. அது நெட்டுல தான் காலைல பேசணும், வாட்ஸ்அப்ல தான் பேசணும். அப்போ எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இப்போ சாதாரண லைனில் போட்டிருக்கு, ரிங்கு போகுது இப்போ. பட் என்னன்னு தெரியல, பார்ப்போம். இருந்தாலும் நம்ம அடிச்சாருன்னா நம்ம திருப்பி நான் உங்களுக்கு அடிச்சு நான் உங்கள்கிட்ட அவர் என்ன அங்கே என்ன பொசிஷன் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட நான் கேட்டு சொல்கிறேன். இப்போ வந்து எப்படின்னா, அங்கே யார் வந்து இந்த கருத்துக்களை வெளியில் பரப்பிடக்கூடாது, இல்லை வெளியில இருந்து ஏதாவது கருத்து உள்ள வந்துடக்கூடாது, வீடியோல எதுவும் வெளியில போயிடக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அப்போ ஒரு சில ஆனால் அதெல்லாம் மீறியே இவ்வளவு வந்திருக்கு பாருங்க. அப்போ உண்மையா நடந்தது உங்களுக்கு ஒரு பத்திரிகையாளர் உங்களுக்கு தடி உண்மையான விஷயத்தை பூரா படம் எடுத்து வெளியில் போட்டோம்னா தாங்காது. அதை சில டெக்னிக்கலாக எடுத்த மட்டும் தான் வெளியிடுறாங்க.
அவ்வளவுக்கு அங்கே பாதிப்பு நடந்திருக்குதான். அது எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு இளைஞர் அடிக்க வராங்க, நகரவே இல்ல. அடிக்கிறீங்களா? அடிங்க, அடிங்கன்னு சொல்லிட்டு அப்படியே நின்னுட்டு இருப்பாங்க. அப்போ கூட ஒரு பாரபட்சமே பார்க்காம அப்படியே அடிக்கிறாங்க. அதுவும் முக்கியமா பார்த்தீங்கன்னா, லத்தியில வந்து ஆணி வச்சிருக்கக்கூடிய லத்தியிலலாம் வந்து அடிச்சிருக்கிறாங்க. அது கூட அவங்க இளைஞர் ஒருத்தர் வந்து எடுத்து காட்டியிருந்தார். மாணவர்கள் இங்க பாருங்க ஆணி இருக்கக்கூடியது. போலீஸ்காரங்க எல்லாம் மத்தவங்கலாம் கை கட்டிப்பாங்க. இப்படிதான் வச்சு அடிப்பீங்களான்ட்டு. அப்படியே வச்சு அடிக்கும் போதே ரத்தம் பிச்சிட்டு வர மாதிரி. ஆமாமா. அதாவது எப்படின்னா இது வந்து இதுக்கு பேர் அரச பயங்கரவாதம்னு சொல்லுவாங்க. அரச பயங்கரவாதம் வந்து எந்த வேலையும் செய்யும். ஆனால் இதில் என்னன்னா நேற்று நைட்டு அவ்வளவுக்கு அடித்து விரட்டியிருக்கிறாங்களே, ஆனால் யாரும் வந்து திருப்பி வரமாட்டாங்கன்னு நினச்சான். ஆனால் நைட்லேயே திருப்பி வந்திருக்கிறாங்க. வந்தது மட்டும் இல்லாம இவங்க அந்த துணை ராணுவம் அடிச்சுட்டு போறாங்கல்ல, அவங்களுக்குலாம் தொடர்ந்து அப்படியே லைனா நின்று இந்த இளைஞர்கள் வந்து கைத்தட்டி அவங்கள வந்து அவங்க இளைஞர் புரட்சி நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. பிரான்ஸ் புரட்சி நடந்ததெல்லாம் இளைஞர்கள் தான், மாணவர்கள் தான். ஏன் நம்மளுக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்துச்சு யார்? மாணவர்கள் தான், இளைஞர்கள் தான். ஜல்லிக்கட்டு போராட்டம் மாணவர்கள் தான், இளைஞர்கள் தான். அதனால் வந்து இளைஞர் போராட்டம் வந்து முடக்கணும்னு கனவு காணாதீங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா நார்மலானதான் கேள்வி கேட்குறாங்க. அந்த நார்மலானதை நீங்கள் வந்து நடைமுறைப்படுத்துங்க. இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? இப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கெல்லாம் காரணமான அந்த அமைச்சரை, யார்? கல்வி அமைச்சரை வந்து தர்மேந்திர பிரதான், அவரை வந்து இடைநீக்கம் செய்யுங்க, இல்லை வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றுங்க, அதானே சொல்கிறாங்க. நீ வேற ஏதாவது கொடுங்க. ஏன்னா அவரால வந்து உயிர் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அவர் முக்கியமான காரணம் உங்களுக்கு தெரியாது. லீக் ஆயிருக்கு. 152 முறை, எத்தனை முறை? 152 முறை இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு கொஸ்டின் அவுட் ஆயிருக்கு. வெறும் நீங்கள் நீட்டு கொஸ்டின் மட்டும் சொல்கிறேன். நீட்டு மட்டுமல்ல, நிறைய எக்ஸாம்ஸ். ஆமாம், நிறைய எக்ஸாம், மெட்ரிகுலேஷன் மட்டுமல்ல, உங்களுக்கு இராணுவ படிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வர கொஸ்டின் அவுட் ஆயிருக்கு. இது எல்லாம் யாருன்னு தெரியுமாங்க? அந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் அங்கே இருப்பாங்க. அவங்க தான் வெளியிடுறது, மெயினாக பெரிய அமௌண்ட்டுகளை வாங்கிக்கிட்டு வெளியிடுறது. அந்த படிப்பை வந்து நம்ம ஏழை மாணவர்களாக படித்து முன்னேறாங்களே, அது வராமல் வந்து ஒரு மேல்தட்டு மக்கள் மட்டும் உள்ளே போக வேண்டும் என்பதற்காகவே இதை திட்டமிட்டு செய்கிறார்கள். அதை நான் நம்பரோட சொல்கிறேன். 152 முறைங்க, ஒரு முறை 2 முறை இல்லை, 152 முறை வந்து நியூஸ் அவுட் ஆயிருக்குன்னு ரெக்கார்டு என்கிட்ட இருக்குன்னா பார்த்துக்குங்க. இதனாலவே அவர் கோவப்படுறாரு. எதுக்கு வந்து சோனம் வாசும் வந்து இவ்வளவு கோவப்பட்டு அவர் வந்து ஒரு சாகர வரைக்கும் உண்ணாவிரதம் இருந்தாருன்னா? அது இல்லாம இப்போ அவர் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்க, வெளியிலயும் காட்டல. அவருடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியல. அவங்களுடைய ஒய்ஃப் இல்ல அவங்க மனைவி சொல்றாங்க, அவர் மீண்டும் உண்ணாவிரதத்தை தொடங்கி விட்டார், அவர் பெரிய போராளியா, நான் மீண்டும் தொடங்கி விட்டார்னு அவரே அறிவித்து இருக்கிறார். நம்ம இந்திய தேசம் வந்து பல உண்ணாவிரத போராட்டத்தை பார்த்துருக்குங்க. மகாத்மா காந்தி ஒரு காலத்தில் உண்ணாவிரதம் பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்போ கூட அம்பேத்கர் சொல்லுவார், அது ஒரு கூர்மையான ஆயுதம்ங்க, திருப்பி திருப்பி அந்த ஆயுதத்தை எடுக்காதீர்கள் அப்படின்னு கூட சொல்லியிருப்பார். அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நம்ம போன ஆட்சியவே கவிழ்த்தவர், காங்கிரஸை கவிழ்த்தவர் தான் அண்ணா அன்சாரே. அவர் உண்ணாவிரதம் கடந்துகிட்டே இருந்தார் பல நாள். அதே மாதிரி ஈழப் பிரச்சனை நீங்கள் பார்த்துருப்பீங்க. யார்? ஈழத்தில் மேதகு அவர்கள் தான் ஆரம்பிச்சு வைப்பார். அது யாருன்னா தீபம் என்ற திலீபன். அவர் தான் வந்து உண்ணாவிரதம் இருந்து இறந்து போயிடுறாரு. இவங்கெல்லாம் உண்ணாவிரதம் சொல்லி நடித்தார்கள், அவர் உண்ணாவிரதம் இருந்து இறந்து போய்விட்டார். பல உண்ணாவிரதங்கள் இருக்குது வரலாற்றில். யார்? ஜெயலலிதா அம்மையார் கூட உண்ணாவிரதம் இருந்தாங்க. ஏன் இவர் கூட இருந்த டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி ஒரு நாள் உண்ணாவிரதம் இருந்தார். எங்கள் தலைவர் கூட 4 நாள் உண்ணாவிரதம் இருந்தார் ஈழத்தமிழர்களுக்காக. இப்படி பல உண்ணாவிரதங்கள் இருக்குது. அதில் அந்த வரிசையில் இவர் வந்து இப்போ 21 நாளுக்கு மேலே அதிகமாக உண்ணாவிரதம் இருந்து கொண்டிருக்கிறார். இதுக்கு முன்னாடி கூட ஒரு நிறைய ப்ரொட்டஸ்ட்டுக்காக ஓப்பனாக சொல்கிறார், நான் உண்ணாவிரதம் இருந்து இறந்து போகிற கூட எனக்கு கவலை இல்லை, 9 கிலோ குறைஞ்சிருக்குங்க. இப்போ திருப்பி உண்ணாவிரதத்தை போலீஸ் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் வச்ச பிறகு அவங்க வந்து இதெல்லாம் ஏற்றிருக்கிறாங்க, குளுக்கோஸ்லாம். அப்போ ஓரளவுக்கு ரீகவர் ஆகிருக்கிறார். இப்போ திருப்பியும் அவர் வந்து உண்ணாவிரதத்தை ஆரம்பிச்சிருக்கிறார். அவர் வேறு ஒன்றும் கேட்கல, உண்ணாவிரதம் ஆரம்பிச்சிருக்கிறேன், எம்பியெல்லாம் வாங்க, இல்லை என்னை அங்கே கொண்டு போங்க, நான் அதெல்லாம் செய்வோம்னு ஏற்றுக்கொள்ளுங்கள், நாங்கள் பார்லிமெண்ட்டில் பேசுகிறோன்னு சொல்லுங்கள், நான் உண்ணாவிரதத்தை கைவிட்டுறேன்றார். என் கோரிக்கைகள் நிறைவேற்றும் கூட சொல்லலை, நாங்கள் இதெல்லாம் பார்லிமெண்ட்டில் பேசுவோம் அப்படின்னு சொல்லுங்கள், கரெக்டாக சொல்கிறாரு. அப்போ நாடு எதை நோக்கி சென்று கொண்டிருக்குன்னு நமக்கு தெரியலை. இது ரொம்ப ஒரு முன் உதாரணமாக ஆயிடக்கூடாது, ஒரு தவறான முன் உதாரணமாக ஆயிடக்கூடாது. ஏன்னா இப்போ வந்து இன்னொரு தெரிஞ்சுக்க ஒரு பெரிய முக்கியமான ஒரு செய்தி உங்களை சொல்கிறேன். இது மாணவர்கள் இங்கிட்டு போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் விவசாயிகளும் நோக்கி வர்றாங்க, பஞ்சாப்ல இருந்து வர்றாங்க, ஏற்கனவே டெல்லியில வந்து. ஆமா, அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாணவர்கள் போராட்டத்துக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிப்போம். அதே நேரத்தில் அவங்க சொல்ற கேள்வி முக்கியமா, அதே நேரத்தில் அமெரிக்காவும் இந்தியாவும் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கு விவசாயிகளுக்கு எதிராக, அதை நீங்க உடனே நிறுத்தணும்னு சொல்லி சாரசாரையா வர்றாங்க. இவங்க புள்ள இப்போ வந்து அந்த என்ட்ரன்ஸ்லேயே நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. எல்லா பஞ்சாபையும் பரப்பிட்டு வர்றாங்க. நான் ஆரம்ப காலகட்டத்தில் வேளாண்மைக்காக 2 வருஷத்துக்கு முன்னாடி ஃபுல் அண்ட் ஃபுல் போராடி அதை வாபஸ் வாங்க வச்சாங்க, யார்? அரசாங்கத்தையே. இப்போ அவங்களும் களத்தில் குதிச்சிருக்கிறாங்க. இப்போ இதில் வந்து எனக்கு தெரிய, இப்போ எங்கள் தலைவர் வந்து போன மாதம் 8ஆம் தேதியே பேசினார்
இந்த இந்தியா கூட்டணியில் வந்து நீங்கள் வந்து இவங்களை குறைத்து மதிப்பிடாதீர்கள். யார் அந்த சிஜேபி பார்ட்டியை குறைத்து மதிப்பிடாதீர்கள். அவர்கள் வந்து கட்சியெல்லாம் கடந்து மக்களுக்காக போராடுகிறார்கள். ஆனால் நீங்கள் முழுமையாக நம்ம வந்து இவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு சொன்னார். அன்னைக்கு கூட இவங்க வந்து சுதாரிச்சிருந்தா அது இன்னும் ஒரு மக்கள் திரட்சியான ஒரு போராட்டமாக மாற்றிருக்கலாம். அப்போ மாணவர்கள் போராட்டம் வந்து என்னையும் நல்லா கேட்டுக்குங்க, அதில் ஒரு தலைவன் வேண்டும். தலைவன் இல்லாட்டினா அந்த போராட்டம் வந்து பெருசாக அடுத்த லெவலுக்கு போகாது. கோட்பாடு தான் இப்போ இயக்கி கொண்டிருக்கிறது. ஆனால் வெறும் கோட்பாடு மட்டுமே இலக்கை அடையாது. அதெல்லாம் ரன் பண்ணுறதுக்கு பல தலைவர்கள் தேவை, கூட்டு தலைமை உள்ள தலைவர்கள். அப்போ இன்னைக்கு வந்து இந்த இந்த போராட்டத்தில் அதிகமாக குதித்திருப்பவர்கள் யாருன்னா அம்பேத்கரிஸ்ட் மாணவர்கள், அதே மாதிரி கம்யூனிஸ்ட் மாணவர்கள், இன்னமும் சொல்லப்போனால் சனாதனத்திற்கு எதிர்ப்பாக இருக்கிற அனைத்து மாணவர்களும், இளைஞர்கள், எல்லா மாணவர்களும் இருக்காங்க, இளைஞர் இருக்காங்க. அப்போ இவங்களெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நீ கேட்ட மாதிரி இந்த தலைவர்கள்லாம் இங்கே உள்ளே போகணும். உள்ளே போய் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தால் உண்மையிலே ஒரு தீர்வை கொடுக்கலாம்ல. வேலை இல்லாத பிரச்சனையை தீர்க்கலாம். ஏன்னா இதே மோடி தாங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி என்ன சொன்னார்? 12 ஆண்டுக்கு முன்னாடி சொன்ன டயலாக் அப்படியே என்கிட்ட இருக்குது. நான் மட்டும் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொருத்தருடைய அக்கௌண்ட்லையும் நான் வந்து 10 லட்சம் போடுவேன் சொன்னாரா சொல்லலையா? அதோடு சேர்த்து சொன்னது ஒரு ஆண்டுக்குள் 1 கோடி இளைஞனுக்கு நான் வேலை கொடுப்பேன். அப்போ 5 ஆண்டில் 5 கோடி இளைஞனுக்கு வேலை கொடுப்பேன்னு அவரே சொன்னாருங்க. அப்போ 5 5 10 இங்கிட்டு ஒரு 2 12 கோடி இளைஞனுக்கு வேலை கிடச்சின்னா அவன் வாழ்க்கை நேரம் மகிழ்ச்சியாக இருந்திருக்கும்ல. இதை போய் அவர்கிட்ட கேட்குறாங்க, என்னங்க வேலை கொடுக்குறோம், நீங்கள் என்னங்க கொடுக்கலன்னுமே, போய் போண்டா சுடுங்க அப்படின்னாரு. அப்போ அந்த போண்டா இது பெரிய ஒரு வைரல் ஆச்சு, ஞாபகம் இருக்கா? எல்லாம் வாய்ஸ் சவுடால் தான். ஆனால் இன்றைய இளைஞர்கள் மாணவர்கள் ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருக்கிறார்கள். எனக்கு அது பெருமையாக இருக்குது. இப்போ நார்த் இந்தியாவில் வந்து எந்த மாணவன் வந்து சினிமா நடிகருக்கு பின்னால் ஓடலை, அதனால தெரிஞ்சுக்கிறேங்க. ஒரு முக்கியமானது, அவங்க உண்மையான ஒரு புரட்சியை உருவாக்குறாங்க. ஆனால் சினிமா படத்தில் மோகத்தில் இன்னைக்கு வந்து பல இளைஞர்கள் இருக்கலாம், தப்பு இல்லை, அது ஒரு என்டர்டைன்மெண்ட் தான். ஆனால் அதற்கெல்லாம் வழிநடத்திய அந்த தலைவர்கள் இதை குரல் கொடுக்கணும்ல. ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. நம்ம நினைச்சதை அவங்க செய்யறாங்க. இப்போ நம்ம எதை நடைமுறைப்படுத்தணும் ஆசைப்பட்டோமோ அதைத்தான் அவங்களும் விரும்புகிறாங்க. அப்போ நல்ல விஷயம்தான், நம்ம வந்து ஆதரவு இருப்போம் அப்படின்னு பண்ணாமல் இருக்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. இல்லை, இது வந்து நம்ம போய் நம்மளுடைய ஆதரவு கொடுத்தோம்னா மறுபடியும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஏதாவது பிரச்சனை வருன்றதுக்காக தவிர்க்கிறாங்க. இல்லை, இது எப்படி உங்களுக்கு மாபெரும் புரட்சி வந்து ஆட்சியே மாறிடுங்க. இது சாதாரண விஷயம் இல்லை. இப்போ விவசாயிகள் பரப்பிட்டு வர்றாங்க, மாணவர்கள் பரப்பிட்டு வர்றாங்க, இளைஞர்கள் பரப்பிட்டு வர்றாங்க. இப்போ பெரும்பெரிய எதிர்க்கட்சி தலைவர்கள் ராகுல் காந்தி உட்பட, இப்போ எல்லாருமே எங்கள் தலைவர் உட்பட இப்போ எல்லாருமே இதுக்குள்ளே வரும் பொழுது இது ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஆயிரும்ல. ராகுல் காந்தி அவர்கள் வந்து களத்துக்கு போன மாதிரியே தெரியலையே. இல்லை, இன்னைக்கு போயிடுவார். நீங்கள் வேணா பாருங்க, இப்போ என்கிட்ட பேசி இன்டர்வியூ எடுத்து நீங்கள் வெளியிடுவதற்கு முன்னாடியே இது வந்து நிச்சயமாக எங்கள் தலைவர் வந்து சென்றிருப்பார். அது பெரிய தாக்கத்தை உருவாக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க வந்து மாணவர்களை தெரியாமல் தீய கையை வச்ச மாதிரி, இல்லை தேன் கூட்ட கையை வச்ச மாதிரி களைச்சி விட்ட மாதிரி நல்ல யோசிச்சு. நேற்று வாங்கினா அடிக்கி வேறு கட்சிக்காரனா அந்த பக்கெட்டே போக மாட்டாங்க. ஆகா, அடி தாங்க முடியாதுன்னு ஓடி இருப்பாங்க. அடி வாங்கினது நேற்று ஈவினிங்க, நைட்டாக திருப்பி வந்திருக்கிறாங்க 10-11 மணிக்கு. இப்போ நீங்கள் சொல்கிற அந்த அபிஜித் வந்து உள்ளதான் இருக்கிறாரு. நம்ம காலையில் பேசினவர் அவர் பக்கத்தில் இருக்கிறதா எனக்கு விளக்கம் கொடுக்குறாரு. அவர் பேர் வந்து ஜவுராக். அவர் தான் என்கிட்ட பேசினார். சௌராக் காலையில் பேசும்போது, அண்ணன் இது மாதிரி இருக்குன்னு பிரச்சனை இருக்குண்ணே, உங்கள் தலைவர் எப்போனே வர்றாங்க, உங்கள் தலைவர் நாங்கள் எதிர்பார்க்குறோம், தெரியுது அவங்களுக்கு எங்கள் தலைவரை பற்றி, நீங்கள் எப்போங்க வர்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நான் நாளைக்கு நாங்கள் வர்றேன்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்குது. அப்புறம் நம்ம தோழர்கள்ட்ட அங்கே விசாரித்தோம். அங்கே வந்தோம்னா உள்ளே நீங்கள் கூட்டி போயிருவீங்களா, அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சரி உங்களுக்கு 1 ஹவரில் சொல்கிறேன் அப்படின்னு இருக்கிறாங்க. ஒருவேளை அவங்க இன்றைய முடிஞ்ச பிறகு கூட அவங்கள்ட்ட பேசிட்டு வாய்ப்பு இருந்தால் நம்ம வந்து அங்கே போய் நம்ம சந்திரித்து அவளை வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். இப்போ மாணவர்களை வந்து நீங்கள் முறைப்படுத்தலைன்னா மாணவர்களை எதிர்த்து அடிக்கிறாங்க. நிறையா போலீஸுக்கு மண்டை உடஞ்சிருக்கு, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இதில் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த நேரத்தில் இதில் வந்து எப்படின்னா ரவுடிகளையும் உள்ளே இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அமித்ஷா அதெல்லாம் கில்லாடி. அவன் என்ன பண்ணலாம்னா உள்ளே வந்து ஆர்எஸ்எஸ் கும்பலையும் உள்ளே இறக்கலாம், உள்ளே இறக்கி ஒரு கலவரத்தை மாதிரி உருவாக்கலாம். இவங்க போல பெரிய புரட்சியை வெடிக்குது. அது எங்கே பார்த்தாலும் அம்பேத்கர் போட்டாவாக இருக்குது. அம்பேத்கர் இங்கே தூக்கியிருப்பேன். வெறும் தலித்து மட்டுமல்ல, தலித்து அல்லாதவரும் அவரை ஏற்று தான் அவங்க தூக்கியிருக்கிறாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணலாம், இது வெறும் தலித் அமைப்பு மாதிரி முடக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் இந்த போராட்டத்தை வந்து நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னா தலைவர்கள் முக்கியமாக போக வேண்டும். ஏன்னா நம்ம ஜல்லிக்கட்டு பார்த்துருக்குறோம், மாணவர்கள் இளைஞர்கள் என்னதான் சேர்ந்திருந்தாலும் கடைசியாக அதை வழிநடத்துறதுக்கான தலைவர்கள் கடைசியில் அடிச்சு பல பேரை என்னென்ன பண்ணாங்க, அந்த குப்பத்துக்குள்ளே விரட்டி அடித்தாங்க. ஞாபகம் இருக்கா? பார்த்தீங்களா? அந்த மாணவர்கள்லாம் பல பேர் அதோட இது பண்ணி போயிட்டாங்க. ஆள் போனவங்க அட்ரஸே நமக்கு என்னன்னு தெரியல. அது மாதிரி வந்து இதை வந்து நல்லா அடுத்தது கொண்டு போகணும். ஆனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த அபிஜித் திப்கே வந்து உண்மையான ஒரு போராளியாக இருக்குது. வயசு என்ன நினைக்கிறீங்க? வெறும் 30 வயசுங்க.
இந்த இளைஞர்களை தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களை தெரிந்து கொள்ள 30 வயசு. அவர் பக்கத்தில் இருக்கிற சௌராத்துக்கு வந்து 26 வயசு. மது ஒழிக்கணும்ன்றாங்க. இங்கே நம்ம தமிழ்நாட்டில் எல்லாம் மதுவில் தான் இளைஞர் பூரா வாழ்கிறேன். மதுவை ஒழிக்கணும், ஒரு முறையான கல்வியை இளைஞர்களுக்கு வழங்கணும், அதற்கு பிறகு வேலையை கொடுக்கணும். அது இல்லாம எம்பி எம்எல்ஏ எல்லாம் வந்து வின் பண்ணதுக்கு அப்புறமா கட்சி மாறுறத அதை வந்து கட்டுக்குள்ள கொண்டு வரணும். இந்த மாதிரி கட்சி மாறுறது 10 ஆண்டுகள் தண்டனை கொடுக்கணும்ன்றதெல்லாம் வர வச்சிருக்காங்க. ரொம்ப அது சிறப்பான அந்த கோரிக்கையில நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப இது பண்ணி போறீங்க. நானே நீங்க பேஸ்புக்ல போட்டேனே பாருங்க, நான் பேஸ்புக்ல போட்டா வைரலா போகும் எல்லாமே. ஆனா இதுக்கு வந்த வேணும் என்னன்னு தெரியல, ஒருவேளை தடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல, இல்ல மொத்தத்துல இளைஞர்களே அப்படித்தான் இருக்கிறாங்களா? ஆனா இப்போ வந்து சோசியல் மீடியாவை ஃபுல் அண்ட் ஃபுல் சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல எடுத்து நிறைய விஷயத்தை பரப்ப விடாம பாத்துக்கிறாங்க. பாருங்களேன், இப்ப நம்ம போட்டு பாருங்க 100 வரல, இப்பதான் 100 வந்திருக்கு. இப்ப நேத்து நான் போட்ட சாதாரண ஒரு பதிவுக்கு எவ்வளவு போயிருக்குன்னு பாருங்களேன், பல ஆயிரம் போயிருக்குது. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுங்க, இது அவங்க முடக்க ட்ரை பண்றாங்களோ அது என்னன்னு தெரியல. அப்படி இருக்கல பயல்களே அப்படிதானு தெரியல. அது முக்கியமான பாயிண்ட்ஸ் நான் சொல்லியிருப்பேன். அது அந்த நேரத்தில் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். இன்று காலை டெல்லி மாணவ தலைவர் வந்து என்கிட்ட பேசினாங்க. அதில் எங்கள் தலைவர் சொன்ன கருத்தை சொல்லி அரசியல் படுத்தி நடந்தேற வேண்டும், அது அடுத்தடுத்த தலைமுறைக்கும் திறந்துட வேண்டும் சொல்லிட்டு அவங்க கோரிக்கையை வந்து அப்படி நான் முக்கியமான சொல்றேன் பாருங்க. இவர்களின் கோரிக்கையை வந்து என்னன்னா, அந்த முஸ்லீம்களை ஓட்டெல்லாம் கட் பண்ணாங்க பார்த்தீங்களா சார், இது அதை வந்து சரி பண்ணணும் அப்படின்றாப்புல. நீட் தேர்வு முறையீடுகளை செய்தவர்களை கைது செய்ய வேண்டும், குறிப்பாக கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை கைது செய்ய வேண்டும்ன்றது அந்த கோரிக்கை. எம்எல்ஏ எம்பிகளை விலைக்கு வாங்குவதை தடை செய்ய வேண்டும், விலை போகும் எம்எல்ஏ எம்பிகளுக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்க வேண்டும், கட்சி மாறும் தடுப்பு சட்டத்தில் அவர் தான் அடிக்கிறாப்புல. சூப்பர், கரெக்டாக வராப்புல. தினேஷ் வர்றாப்புல. தினேஷ் வணக்கம். தினேஷ் வணக்கம், நல்லா இருக்கிறீங்களா? ஜந்தர் மந்தர் வந்தாங்க. இப்ப ஜந்தர் மந்தர்ல இருந்து இப்போ நாங்க 2 மணிக்கு ஒரு பிரஸ் மீட் வச்சிருக்கோம். பிரஸ் கிளப் போயிட்டு இருக்கேன். அதான் சரி சரி, என்ன பொசிஷன் இப்ப அங்க என்ன பொசிஷன் இருக்குது தோழர்? தோழர் கேட்கலையா? ஹலோ, டக்குன்னு கட் ஆகுது. அதான் நெட்வொர்க் அங்க இஷ்யூ இருக்குது. ஈவினிங் ஒரு ப்ரெஸ் மீட் இருக்குது, ஸோ அது ரிலேட்டடாக போயிட்டுருக்குறாங்க. ஆனால் பேசும்போதே நெட்வொர்க் வந்து நல்லா ட்ராப் ஆகுது. தோழர் கரெக்டு தாம்மா. அதாவது அவர் எடுக்கிறார் ஃபோனை, கட்டாக மாட்டேது. அந்த நெட்வொர்க் இருந்து என்ன தெரிய வருதுன்னா, அங்கே ஏதோ வந்து இதெல்லாம் வெளியில் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஏதோ வைத்திருக்கிறார்கள். சரி, எது எப்படியோ நம்ம இதை படிச்சுக்கிறது தான் அந்த இதுக்குள்ள போவோம். திருப்பி அந்த கோரிக்கைகள் அதான் அவங்களுக்கு வந்து நல்ல தண்டனை எடுத்து தரணும், கட்சி மாறக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு நல்ல சட்டத்தை. அதே மாதிரி அடுத்தது முக்கியமான அம்பானி அதானி போன்ற தொழிலதிபர்களை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு ஆடும் போக்கை கைவிட வேண்டும், அவர்களுக்கு வழங்கப்பட்ட பல்வேறு உரிமைகளை ரத்து செய்ய வேண்டும், அவர்களுக்கு வழங்கிய பல்லாயிரம் கோடி கடன்களையும் ரத்து செய்ய வேண்டும். இது மாதிரி பல கோரிக்கைகள் எடுக்கிறாங்க. ஆனால் ஒன்று முக்கியமான பாயிண்ட் நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். இவங்களையும் இப்போ வந்து எப்படி காட்டுறாங்க, சோனம் வாங்சுக வந்து இவர் வந்து ஒரு உளவாளி, இவர் வந்து பாகிஸ்தானுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கிறாரு, அதுதான் இப்போ அப்படியே அது மாதிரி இப்போ மேட்டர் எடுக்கிறாங்க. அதனால் மக்களுக்கு அரசியலை இன்றைய எதிர்க்கட்சியில் கையில் எடுக்காததால் இதை யாரோ ஒரு இளைஞர்கள் அமைப்பு வந்து வெற்றிகரமாக கையில் எடுத்துள்ளது. இதற்கு முக்கிய காரணம் காங்கிரஸ் ஒரு வலுவாக இல்லாத ஒரு காரணமாக இருக்கலாம். அதே நேரத்தில் பாருங்களேன், இந்த போராட்டத்தில் முழுவதாக கம்யூனிஸ்டுகள் இது பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் இருக்கின்ற தலித் அமைப்புகள்லாம் உள்ள வந்திருக்கிறாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இவர்களை பாகிஸ்தான் தூண்டுதல் செயல்படுகிறார்கள், இவர்கள் மாவோயிஸ்டுகள், தேச விரோதிகள் என்று பல முத்திரைகளை குத்துறாங்க. நம்மளே போனாலும் கூட ஒருவேளை தேச துரோகி அப்படி தேச கொண்டு போறதுக்கு ஒரு ஃபோன் கால் இது போதும்ல. நீங்க ஏதாவது ஒரு ஃபோன் யதார்த்தமா யாருன்னா பேசினா அப்போ உங்களுக்கு மாவோயிஸ்டுகளுக்கு சம்மந்தம் இருக்குது, இல்லை நீங்களும் பாகிஸ்தானிக்கும் தொடர்பாக இருக்குது அப்படின்ற கூட இறக்கலாம். ஆனால் அதுக்கு நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். இதுவே அம்பேத்கர் அந்த காலத்தையும் சொல்லியிருக்காரு. அதாவது அவங்க எல்லாரும் அம்பேத்கரை புகழ்றாங்க. அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் உண்மையிலேயே ஒரு போராட்டத்துக்கு நீங்கள் போய் நின்றீங்கன்னா காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. அதான் அவங்க பேச்சை போய் யாரும் காது கொடுத்து கேட்கல இல்லை, கூப்பிட்டு அமைச்சர் பேசியிருக்கிறாரு, நடவடிக்கை எடுக்கிறேன்னு இருக்கிறாரு. ஆனால் அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் பேச்சுவார்த்தை பேசி நடவடிக்கை எடுப்போம். நட்டா வந்து அவர் பெரிய இதுவாக சொல்லவே இல்லை. இம்மீடியட்டா 3 கோரிக்கை தான் இப்போ நிபந்தனை வச்சிருக்கிறாங்க. இந்த நீட்ல எக்ஸாம்ல இறந்தவங்களுக்கு 1 கோடி இதுவும்,
மினிஸ்டர் வந்துட்டு நீங்க எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கே அவங்க வந்து செவி சாய்க்க மாட்டாங்க. அவ்வளவு தூரத்துக்கு அவங்க மினிஸ்டர் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறதுக்காக அப்ப அவ்வளவுக்கு வந்து அவங்க கொள்கையில கரெக்டா இருக்கிறாங்க. அப்ப அது அம்பேத்கர் சொன்ன மாதிரி காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. அடுத்து என்ன செய்வாங்கன்னா, நீங்க ரொம்ப போராட்டம் பெருசா நடத்திட்டே இருந்தீங்கன்னா உங்களை வந்து அவங்க சொல்லுவாங்க ரவுடிகள்னு சொல்லுவாங்க. அதை நேற்று ரவுடின்னு சொல்லி தானே அடிச்சிருக்கிறாங்க. அடுத்து நீங்கள் ரவுடிகள்லாம் இல்லை அப்படின்னு அதையும் மீறி நீங்கள் போராடினீங்கன்னா உங்களுக்கு காசு பணத்தை கொடுத்து உங்களை டைவெர்ட் பண்ண பார்ப்பாங்க. அதுவும் இல்லை, நீங்கள் உண்மையிலேயே போராடினீங்கன்னா உங்களை தேச துரோகி இல்லை மாவோஸ்டுகள் அப்படின்னு முத்திரை குத்தி உங்கள் இதே போராட்டத்தையே வந்து மழுங்கடித்து விடுவார்கள் அப்படின்னு அம்பேத்கர் அந்த காலையில் சொல்லியிருக்கிறாரு. நம்ம அதை தான் இந்த நேரத்தில் நம்ம வலியுறுத்துகிறோம். அதனால் தலைவர்களுடைய சப்போர்ட்டு தேவை. தலைவர்கள் சப்போர்ட் இல்லாமல் இது வந்து அடுத்த லெவலுக்கு போகாது. இது ஒரு மாபெரும் போராட்டம் தான். இப்போ நமக்கு ஃபோன் பண்ணவர் கூட பாருங்க, அவரால் பேச முடியல, அடிக்கிறாரு கட் ஆகுது, திருப்பி அடிக்கிறாரு, அவர் எடுக்கிறாரு, எனக்கு கட் ஆகுது. இதுக்கு எப்படி அங்கே வந்து லைனே போகாத அளவுக்கு பண்ணிடுவாங்க. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? ஜாமர் மாதிரி செட் ஜாமர். அதான் ஜாமர் பண்ணிக்கிறாங்க. அங்கே இப்போ நம்மகிட்ட பேசினவர் யாருன்னா மிஸ்டர் தினேஷ். அவர் ஜெனரல் செக்ரட்டரி ஏஏஎஸ்எஃப். இவர் இப்போ அந்த போராட்டத்தில் இருக்கிறார். இவருக்கும் அடிச்சிருக்கிறாங்க. ரைட்டு. அடுத்து இன்னொருத்தர் நம்ம காலையில் பேசின ஹரீஷ் பாலா, ஏஏஎஃப் உடைய நேஷனல் செக்ரட்டரி. இவங்கெல்லாம் அந்த களத்தில் வந்து முக்கியமாக நீங்கள் பார்க்கும்போது பார்த்துருப்பீங்க. எஸ்எஃப்ஐ தான் அந்த இதில் அடிச்சுட்டு பெண்கள்லாம் பாட்டு பாடியிருப்பாங்க. சரிங்களா? இவங்க முழுமையாக போராடுறாங்க இந்த இளைஞர்கள். முதல்ல இந்த இளைஞர்களுக்கு வந்து போராட்டம் களத்து நிற்கிற அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம் நம்ம சேனல் மூலமாக. நம்மளுடைய வாழ்த்துக்கள் மட்டும் கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும். அண்ட் வாழ்த்துக்கள் மட்டும் அவங்களுக்கு வந்து பத்தாது. அவங்களுக்கு நம்ம சைட்ல இருந்து, தமிழ்நாட்டில் சைட்ல இருந்து இளைஞர்கள் மாணவர்களும் வந்து அவங்களுடைய ஆதரவு வந்து தெரிவிக்கணும். முக்கியமாக தமிழக அரசு இதுக்கு வந்து அவங்களுடைய சப்போர்ட்டை தெரிவித்தா இளைஞர்களால் ஆட்சிக்கு வந்தவர் அப்படின்றது நிலைநிறுத்துறதுக்கு அவங்களுக்கே சப்போர்ட் கொடுக்குறோன்றது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கு. ஆமா, இன்னமும் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு அவருக்கு தான் ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். கூட்டணி கட்சிகள் எல்லாருமே வந்து உங்களுடைய ஆதரவு போய் கொடுக்க போற சொல்லியிருக்கிறீங்க. நீங்க அப்படியே வந்து ஆளுங்கட்சிக்கும் உங்களுடைய குரலை ஆமாம். நான் இப்போ இந்த இதில் வந்து முக்கியமாக நான் சொல்கிறது என்னென்னா, நம்ம ஆளுங்கட்சி கூட்டணி நம்ம இருக்கிறோம். இப்போ நம்ம வெற்றி பெற்றது காரணம் இளைஞர்கள், தலித்துகள், பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தலித்துகளுடைய தலைவன் தான் புரட்சியாளர் அம்பேத்கர். வெறும் தலித் தலைவர் மட்டுமில்லை, இந்திய தலைவர். அவருடைய கருத்துக்களை தான் மையமாக வைக்கிறாங்க. போராடுறது பூரா மாணவர்களும் இளைஞர்களுங்க. அப்போ இவங்க கட்டாயம் கொடுக்கணும். இப்போ ஸ்பாட்டுக்கே போகணும். ஸ்பாட்டுக்கு போனாருன்னா அது இன்னும் பெரிய அளவில் பார்ப்போம், பொறுத்து இருந்து பார்ப்போம். மேபி ஏன்னா இப்போ நீங்கள் நல்லா பாருங்க, மெயின் ஸ்ட்ரீம் டிவியில் மட்டும் போடுறாங்க. ஆனால் பெருசாக நம்ம மக்கள் மத்தியில் எங்கேயும் போராட்டம் வெடிக்கலை. சரிதானே? தமிழ்நாட்டுக்குள்ள. அப்போ வந்து நீ சொன்ன மாதிரி இது வந்து தமிழ்நாட்டு பிரச்சனை, அது வந்து நார்த் இந்தியா பிரச்சனைன்னு பார்க்காம அது மொழி ரீதியாக நம்ம அவங்கள்ட்ட பிரிந்து நிற்கலாம், ஹிந்திக்கு நம்ம எதிர்ப்பாக கூட இருக்கலாம். ஆனால் இது மக்கள் பிரச்சனை. இங்கே மொழி, இனம், மாநிலம்லாம் பார்க்கக்கூடாது. கோட்பாடு வந்து எல்லாருக்கும் வேலை கொடு, வேலையை கொடு அப்படின்னு நிறுத்து, நீட்டை நிறுத்து, கைது பண்ணு, அந்த இதற்கெல்லாம் எதிர்ப்பாக இருக்கிற கைது மட்டும் அவர் கைது பண்ணணும். இப்போ அவர் தான் முக்கிய காரணம்ன்றாங்க. ஆமாம், முக்கியமான கொஸ்டின் அவுட் ஆனது அவர் தான் காரணம்ன்றாங்க. நிறைய இமேஜஸ் ஃபோட்டோஸ் வந்துட்டு வச்சுட்டு ப்ரொட்டஸ்ட்ல இருந்திருந்தாங்க. அதுல முக்கியமான ஒரு ஃபோட்டோ வந்து மோடி அவர்களுக்கு 2 பேரும் முத்தம் கொடுக்குற மாதிரி, அதானியும் அம்பானியும். அதெல்லாம் வந்து எக்கச்சக்கமான கோடிகள்ல அவங்களுக்கு வந்து கடன் கொடுத்துருக்கீங்க. அதெல்லாம் ரத்து பண்ணி அவங்க கிட்ட இருந்து மறுபடியும் வாங்குங்க அப்படின்றதும் ஒரு பெரிய கோரிக்கையா இருக்குது. அது மூலயமா நாட்டினுடைய வளர்ச்சிக்கு வேற ஏதாவது திட்டத்தை அறிவிங்க, இளைஞர்களுக்கு ஒரு நல்ல ஒரு சோர்ஸ் தாங்க. ஆனா இதை பத்தி வாயவே திறக்காம அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறது தான், அதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய அதுதான் வேலை. அதுதான் நம்ம ஆர்எஸ்எஸ் எதுக்குறோம். நம்ம எதுக்கு ஆர்எஸ்எஸ் எதுக்குறோம்? ஆனால் அதை குறைச்சி நீங்கள் மதிப்பிட்டுறாதீங்க. கார்கோச்சு தானே அப்படின்னு நினச்சிடாதீங்க. அது ஃபுல்லாக பரவி இந்த ஆட்சியே கவிழும் என்று நான் நினைக்கின்றேன். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நேபாளில், அப்புறமா ஸ்ரீலங்காவில் இங்கெல்லாம் பார்த்தோம். இதே போல் எகிப்து நடந்துச்சு, சிரியா நடந்துச்சு, துருக்கி நடந்துச்சு. மாணவ புரட்சியை சாதாரணமாக எண்ணி விடாது. ஏன்னா அந்த காலத்துல பிரெஞ்சு புரட்சிய மாணவர்கள் தானே. இல்ல, அந்த காலத்துல இருந்த அளவுக்கு இந்த அளவுக்கு மாணவர்களுடைய வீரியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. தப்பாக கணக்கிட்டு விடாதீர்கள். அதை வந்து மறுபடியும் ப்ரூவ் பண்ற அளவுக்கு தான் இப்போ இந்த ப்ரொடெஸ்ட் வந்து நடந்துட்டு இருக்குது. இன்னும் இது வந்து வெறும் டெல்லியில் நடக்கக்கூடிய ப்ரொடெஸ்டா இல்லாம இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்கள் மற்றும் மாணவர்களும் அதுல கலந்துக்கிட்டு அவங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுக்கணும். முக்கியமா அவங்களுடைய கட்சி சார்பா இப்ப தலைவர் போயிருக்கிறாரு, அங்க இருக்கக்கூடிய ப்ரொடெஸ்டர்ஸ் எல்லாரையும் பாக்குறாரு. இது உங்களுடைய அங்க போறது மட்டும் இல்லாம தமிழகத்துல ஏதாவது அதுக்கு அடுத்தபடியா ஏதாவது தலைவர் தான் அறிவிப்பார். தலைவர் அறிவித்த பிறகு நம்ம என்னன்றது பேசலாம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.